ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 7 ஐஎன்ஆர் துணை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிலா போய் வந்து சேரன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டேப் எங்கே இருக்குது, வாசல் தூத்து இந்த மாதிரி கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா நானே பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இல்லைன்னே நீங்கள் வந்து எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கன்னொடனே, இல்லை தண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும், நான் எடுத்துகிட்டு வரேன்னொடனே நிலா வந்து விடனா க்ளீன் பண்ணி வாசல் தெளிச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ சோழனும் அவரோட தம்பி பல்லவனும் வந்துடுறாங்க. வந்து 2 பேரும் வாசல்ல நின்று, என்னடா நடக்குது, நம்ம வீட்லயாடா கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு ஓடி வந்து வெளியில வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சோழன் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. பல்லவன் வந்து அங்கே ஒரு இது மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே ஏறி உட்காந்து, எத்தனை கோலம் நீ போட போறீங்கன்னொடனே, 8 புலி கோலம் போட போறேன்னொடனே, 8 புலியா போடுங்க போடுங்க அப்படின்னொடனே கோலம் போட அப்போ நிலா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ஓரளவு தான்ப்பா கோலம்லாம் போட தெரியும்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போடுங்க அப்படின்னொடனே, இப்போ நிலா கோலம் போட்டு முடிச்சோடனே, இதெல்லாம் வேற ஏதோ வீட்டில் போகும்போது நின்று பார்த்துருக்கேன், நம்ம வீட்டில் இப்படி ஒரு கோலமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ நிலா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ அவங்க அப்பா வர்றாரு. சோழனோட அப்பா வராரு. வந்து பார்த்துட்டு, சைக்கிள நிப்பாட்டிட்டு, "வேற ஏதோ வீட்டுக்கு மாறி வந்துட்டோமா என்ன? இந்த சேரன் இவ்வளோ அழகா கோலம் போட மாட்டானே!" அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கையில பீடி வச்சிருக்கிறாரு. "இத கொண்டு போய் இந்த அழகான கோலத்துக்கு மேல போடவா? ச்சே ச்சே!" அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அந்த செடிக்குள்ள போட்டுட்டு அவர் போய் உட்காந்துக்கிறாரு. இப்போ வீட்டுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, சாமிக்கு நிலா வந்து குளிச்சுட்டுலாம் வந்துடுறாங்க. வந்தோனே, "ஏய் அண்ணி வந்துட்டாங்க, அண்ணி வந்துட்டாங்கன்னு" சொல்லிட்டு பல்லவன் வந்து எந்திரிச்சு நிக்கிறாரு. "என்னடா இவன் இன்னைக்கு ரொம்ப மரியாதையா இருக்கிறான், உட்காருடா" அப்படி சொல்லிட்டு சோழன் வந்து அவங்க தம்பிய திட்டிட்டு இருக்கிறாரு. இங்க நிலா வந்து சாமி கும்பிட வந்து நின்னுட்டு, "ஏனே விளக்குலாம் ஏத்த மாட்டீங்களா?" அப்படின்னோனே, "ஏத்துவோமேன்னோனே, இந்த மாரி நல்ல நாளு, நியூ இயரு, ஏதாச்சும் அம்மா நினைவு நாள் அந்த மாரின்னா ஏத்துவோன்னோனே." பல்லவன் என்ன சொல்றாருன்னா, "வீட்டுக்கு யாராவது வந்தா கூட நாங்க ஏத்துவோம்" அப்படின்னோனே, "என்னடா சொல்ற? நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறான்னோனே, யாராவது வந்து ஏத்துவோம்லண்ணே" அப்படின்னோனே, இப்ப நிலா என்ன பண்றாங்கன்னா, அந்த விளக்க எடுத்து சோழன கூப்பிடுறாங்க. "டேய் இங்க வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, "இத போய் கழுவிட்டு வா" அப்படின்னு சொன்னோனே, சோழன் "என்னையா?" அப்படின்னோனே, இப்போ அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, "தாம்மா நான் கழுவி தரேன்னோனே, நீங்க சும்மா இருங்கண்ணே அவன்ட்ட குடுங்கன்னோனே." அவர் போய் சும்மா கழுவிட்டு வர்றாரு. இத பார்த்தா கழுவுன மாரியா இருக்குது. புளி போட்டு நல்லா தேய்ச்சு கழுவிட்டு வான்னோனே, இப்ப சோழன் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாரு. அப்ப அவங்க அண்ணன் சொல்றாரு, "வாடா நான் சொல்லி தரேன்" அப்படின்னோனே, இப்ப நிலா வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் இருக்கிற பூஜை பாத்திரத்தெல்லாம் குடுத்து விடுறாங்க. அப்புறமா கழுவி கொண்டு வந்து வச்சோனே, வீட்ல எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டு சாம்பிராணிலாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தோனே அப்படியே பல்லவன் வந்து அழ ஆரம்பிச்சுடுறாரு. அப்ப நிலா என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு புகை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுப்பா. சாரி நீ அதுக்காண்டி இப்படி இது பண்ணாத" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "இல்ல நான் அதுக்காண்டிலாம் அழல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீடு இந்த மாரி நல்ல மணமா இருக்கும். வீட்ல அவங்க அம்மானா என்ன வேணும்னு சொல்லி பார்த்து பார்த்து சமைச்சு குடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்ல அது மாரி இருக்குது" அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. அதுக்கப்புறமா நிலா வந்து, "சரி இருங்க நான் எல்லாருக்காண்டியும் போய் டீ போட்டு வரேன்னு" சொல்லிட்டு டீ போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க வெளியில அவங்க அப்பா உட்காந்துட்டு, "டேய் ஒரு டீக்கு எவ்வளோ நேரம் தான்டா உட்காந்துருக்கிறது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்ப நிலா என்ன பண்றாங்கன்னா, பால் எடுத்துட்டு வராரு சேரன் போய் பால ஊத்திட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊத்திர்றாங்க. அவர் சொல்ல வராரு, அதுக்குள்ளயே ஊத்திர்றாங்க. அப்புறமா டீ தூள் எடுத்து பாதி டீ தூள அதுக்குள்ள கவுத்துர்றாங்க. அப்புறமா சீனி போடும்போது கேட்குறாங்க சேரன் கிட்ட, "எவ்வளோ ஸ்பூன்னே போடணும்?" அப்படின்னு. அப்ப அவங்க அப்பா உள்ள வர்றாரு. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "என்னப்பா ஒரு டீ 4 பேருக்கு டீ போட 4000 கேள்வியா கேட்பீங்க?" அப்படின்னோனே, "நிலா நானே பார்த்துக்கிறேனே, நீங்க எதுவும் சொல்ல வேணாம்னு" சொல்லிட்டு மறுபடியும் சீனி அள்ளி போட்டுர்றாங்க. அப்புறமா டீய எல்லாருக்கும் கொண்டு போய் குடுக்கும்போது, பாவம் யாராலயுமே குடிக்க முடியல. எல்லாரோட ஃபேஸுமே இதாகுது. அவங்க அப்பாவுக்கும் குடுத்துட்டு உள்ள வந்துர்றாங்க. "ஏன்டா எல்லாரும் ஒரு மாரியா இருக்கிறீங்கன்னோனே" இப்ப சேரன் சோழன் கிட்ட போய் கேட்குறாங்க, "டீ எப்படின்னு?" "சூப்பர், சூப்பர். வெரி நைஸ். அமேசிங்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்றாரு. பல்லவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போனே, "ஏன்டா நீ என்ன குடிக்காமயே இருக்கனோனே, உண்மைய சொல்லவா? டீ நல்லாவே இல்ல" அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிர்றாரு. "நம்ம வீட்டுக்கு நமக்கு இது தேவையில்ல" அப்படி சொல்லிட்டு அவர் வச்சிர்றாரு. "நீங்க குடிச்சீங்களா?" அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து நிலா கிட்ட கேட்கும்போது, இல்லன்னோனே, "நாங்க எல்லாரும் குடிச்சோம்ல, நீங்களும் குடிங்கன்னு" சொல்லி குடுக்குறாரு. அப்ப நிலா அத வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சுட்டு அவங்கள, "இவ்ளோ கசப்பா இருக்குது. இப்படியா டீ போட்டேன்? நாளையிலேருந்து ஒழுங்கா இத விட பெட்டரா டீ போடுதேன்னோனே." சோழன் என்ன நினைக்கிறாருன்னா, வேற எதுவும் தப்பு பண்ணுவாளோ அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.